வட மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி நிதியை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் வட மாநிலத்தவர் என்னவோ வேலை தேடி தமிழ்நாட்டிற்கு தான் வருகிறார்கள் என்றும் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கும் முன்னரே மொழி வளமை கொண்ட தமிழர்களின் வாயில் இந்தியை திணிப்பது பயனற்றது என்றும் கோவை தேர்தல் பிரச்சாரத்தில் நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அந்த இலக்கை எய்தவே முடியாது. அள்ளி அள்ளி கொடுக்கறீங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அவனும் எங்க சகோதரன் தான். ஆனா அங்கேயாவது போய் சேர்ந்ததா அப்படின்னு பார்த்தா இல்ல, அவங்களும் இங்கதான் வேலைக்கு வர்றாங்க பீகார்ல இருந்து. அவங்க மெதுவா தமிழ் பேச கத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க வாயில இந்திய திணிக்க பாக்குறீங்க. நீங்க ஐயா, இந்தி வாழட்டும். இந்தி மிக மிக இளம் மொழி, இந்தியாவின் மிக இளைய மொழி இந்தி. அது வர்த்தகத்திற்காக 2 மொழிகளை கலந்து செய்யப்பட்ட மொழி. அது வியாபார வேலை. ஆனால் தமிழ் எங்கள் பண்பாடு. இங்கிலாந்துல ஆல்பபெட் கண்டுபிடிப்பதற்கு முன்னால், எழுத்துக்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் யாப்பருங்கல காரிகை எழுதிய ஊர் இது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன மறந்துட்டோம், அதை நினைவுபடுத்த வந்திருக்கிறேன். நம் குழந்தைகள் வயிறார சாப்பிட காலை உணவு தரும் அரசு வேண்டுமா, இல்லை இன்னும் 37% குழந்தைகளை அறப்பட்டினியில் அப்படியே வைத்துக் கொண்டு உள்ளூர் பணக்காரனை உலக பணக்காரனாக்கும் இந்த மத்திய அரசு வேண்டுமா உங்களுக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.